வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடுறேன். ஓகேவா? கடுகு போடுறேன். கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 4 உளுந்து தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். இதில் வந்து வெங்காயம் போடுறேன். எல்லாம் போட்டுட்டேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். சால்ட்டு கொஞ்சம் போடுறேன். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். என்னன்னா அப்படியே வதங்கும். இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட் போட்டு வதக்குறேன். கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். அப்போ தான் நல்லா இருக்கும். எல்லாம் வதங்கி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். கீரி வச்சுருக்கேன். கீரி வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். அந்த காரெல்லாம் போய் அப்புறம் இறங்கும். கொஞ்ச நேரம் இருக்கும். மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இது போதும். இதுவே அதிகம்தான். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம் நல்லா. ஒரு 1/2 கப்பு தண்ணி தீயாமல் இருக்கிறதுக்கு. தீயாமல் இருக்கும். அப்போ தான் வெங்காயம் இருந்தாலும் தீஞ்சிடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை வந்து நான் எடுக்க போகிறேன். நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. அது எடுத்து மசாலா கூட போட்டுற போகிறேன். அவ்வளோதான். நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு ஓகேவான்னு சொல்லுவேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு மெசிஞ்சு அதில் ஊற்றுற மசாலா கூட வந்து நல்லா கலக்கலாம். நம்ம கலக்கிட்டோம்னா காரம் உரப்பு எல்லாம் கரெக்டாக சமமாக வரும் நமக்கு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா தொட்டுக்கிறதுக்கு. போடு போடு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. சுட சுட சப்பாத்தியும் ரெடி ஆயிட்டு இருக்கு. கொத்தமல்லி மேலே போட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.